நாங்கள் ஆதாரத்தை வைத்து பேசுகிறோம். ஆதாரங்களின் அடிப்படையிலே ஏற்கிறோம், மறுக்கிறோம். எந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே? எந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே? அங்கீகரிக்கப்பட்ட மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையிலா அல்லது உன் அறிவு கூறும் ஆதாரத்தின் அடிப்படையிலா? எதை நீ ஆதாரமாக ஆக்கினாய்? எதை நீ தீர்ப்பாளியாக ஆக்கினாய்? அங்கேதான் பிரச்சனை. இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ. அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ பேசக்கூடிய அத்தனை லாஜிக்கையும் அத்தனை தத்துவங்களையும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் கூறிய சட்டங்களை, அல்லாஹ் கூறிய அந்த முறைகளை நிராகரிக்கும் விதமாக நீ எப்படி பேசினாலும் சரி, அந்த பேச்சை அல்லாஹ் சொல்கிறான் பிகைரி இல்மின், இல்ம் இல்லாமல் பேசுகிறான். இவன் என்ன சொல்கிறான்? இல்மோடு பேசுகிறேன் என்று இவன் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்கிறான் இல்ம் இல்லாமல் பேசுகிறாய் என்று. அல்லாஹ் அக்பர். யார் சொன்னது இப்ப நீங்க ஏத்துப்பீங்க? யார் சொன்னதை ஏத்துப்பீங்க? அல்லாஹ் சொல்றதை ஏத்துப்பீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்றதை ஏத்துப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரெல்லாம் அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம் செய்கிறார்களோ, யுஜாதிலு மினன் நாஸி மன் யுஜாதி. தர்க்கம்ங்கிறது எப்ப? நீங்க ஒன்னு சொல்றீங்க, ஏத்துக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லும்போது தர்க்கம். அப்ப அல்லாஹ்வின் கட்டளை, ரசூலின் கட்டளை என்று வரும்போது அதை ஏற்க மறுத்தால் அங்கே தர்க்கம் வருகிறது. உஹது போருக்கு போலாமா வேணாமா? உஹது போருக்கு போலாமா வேணாமா? முனாஃபிக்குடைய தலைவன் சொல்கிறான், எங்களுக்கு என்னமோ விளங்க மாட்டேங்குதுங்க. லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாகும். முஹம்மதே, நீங்க உண்மையிலேயே போருக்கு தான் போறீங்க என்று எங்களுக்கு தெரிந்தால் நாங்க வந்திருப்போம் உங்களோட. ஆனா நீ செய்யறது எங்களுக்கு போர் மாதிரி தெரியல. மஅதல்லாஹ், உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ள போகிறீர்கள். அல்லாஹ் அக்பர். சொல்கிறான், லவ் கான லனா மினல் அம்ரி ஷைஉன் மா குத்தில்னா ஹாஹுனா. எங்களுக்கு அதிகாரம் இருந்தால் இங்கே எங்கள் சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள், நாங்கள் அவர்களை தடுத்திருப்போம். புரியுதா? அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? உங்களிலே யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டதோ, இந்த இடத்திலே அவருக்கு மரணம் விதிக்கப்பட்டிருந்தால் லபரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்லு இலா மதாஜிஹிம், எவரின் மீது மரணம் விதிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள், அவர்கள் அங்கே கொல்லப்படுவார்கள். அப்ப தர்க்கம் செய்தல், வமினன் நாஸி மன் யுஜாதிலு ஃபில்லாஹ், அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம், அல்லாஹ்வின் தீனை ஏற்றுக்கொள்வதிலே, மொத்த தீனாக இருக்கட்டும் அல்லது அதிலே ஒன்றாக இருக்கட்டும். இப்படி புரிஞ்சுச்சா இல்லையா? புரியுதா இல்லையா? மொத்த தீனாக இருக்கட்டும் அல்லது அதில் ஒரே ஒரு செய்தியாக இருக்கட்டும், அதிலே ஒரே ஒரு செய்தியாக இருக்கட்டும், உறுதியாக நிரூபணமான ஒரு செய்தியாக இருக்கட்டும். எந்த ஒன்றாக இருக்கட்டும், சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு மிஸ்வாக் செய்வது ஒரு சுன்னா, ஏற்றுக்கொள்ள ஒருவன் மறுக்கிறான், செய்யாமல் விரிக்கிறான் என்பது வேறு விஷயம். தாடி வைப்பது ஒரு சுன்னா, வைக்கவில்லை, இது தனி ஒரு பிரச்சனை. தாடியை சுன்னத்தாக ஏற்க மறுக்கிறான், தாடியை சுன்னாவாக ஏற்க மறுக்கிறான். இது போன்று அப்படியே எடுத்துக்கொண்டே செல்லுங்க. அப்போ அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம் செய்தால் அந்த தர்க்கத்திற்கு அல்லாஹ் என்ன பெயர் சொல்கிறான்? நீங்கள் எவ்வளவுதான் ஆதாரங்களை பட்டியலிட்டாலும் பிகைரி இல்மின், இல்ம் இல்லாமல் இவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். எவனாவது தர்க்கம் செய்யறவன் ஒரு ஆதாரத்தை சொல்லாம மறுப்பானா? தர்க்கம் செய்வானா? செய்வானா? செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இவன் இல்ம் இல்லாமல் தர்க்கம் செய்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீ சொல்ற ஆதாரங்கள் எல்லாம், நீ சொல்கிற லாஜிக்குகள் எல்லாம், நீ சொல்கிற தத்துவங்கள் எல்லாம் முட்டாள்தனமானது. முடிஞ்சு, ஒரே வார்த்தைங்க. என்னங்க? குர்ஆனுக்கு எதிராக, வஹீக்கு எதிராக நீ ஒன்றை பேசினால் அதை முட்டாள்தனம், இல்மற்ற செயல் என்று சொல்லிவிடுவதைத்தான் மூமின்களுக்கு குர்ஆன் கற்றுத் தருகிறது.
என்ன கற்றுத்தருகிறது? முஃமின்களுக்கு எதை கற்றுத்தருகிறது குர்ஆன்? யாராவது அல்லாஹ்வுடைய கூற்றுக்கும் ரசூலுடைய கூற்றுக்கும் மாற்றமாக பேசினால் அவன் இல்மில்லாமல் பேசுகிறான் என்று சொல்லிவிடுங்கள். அவனுக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. அவனுக்கு நீங்க பதில் சொல்லி கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இல்மில்லாமல் பேசுகிறாய், நீ ஈமான் கொள். இதான் நம்ம சொல்லணும். புரியுதா இல்லையா?